இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 19, 2025, 19/10/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. உத்தரம் நட்சத்திரம் மாலை 5:50 வரை, அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். தேய்பிறை திரையோதசி திதி மதியம் 1:53 வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. அமிர்த சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மாத சிவராத்திரி, நரக சதுர்தசி, கோதிராத்திரி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன் சந்திரன், துலாமில் சூரியன் புதன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடன் அனாவசியமான பேச்சுக்கள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கணும். காரணம் என்னென்னா, 6ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். காரணம் என்னென்னா, 6, 7 கூடிய அதிபதிகள் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக நீங்கள் சீரியஸான ஒரு அக்யூசியேஷன் வச்சா கூட அது அடுத்தவங்களுக்கு அது விளையாட்டுத்தனமாக தோணுமே தவிர உங்கள் பேரில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சீரியஸ்னஸ் இருக்காது. அதனால் யாரும் உங்கள் பேரில் தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக்க மாட்டாங்க. கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் கூட உங்களுக்கு சாதகமான நற்பலன்கள் ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சில பேர்த்துக்கு வேலை போச்சுன்னா கவலைப்படாதீங்க. அடுத்து வரக்கூடிய 2-3 நாளில் புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிலருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அதாவது எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடு இருக்காது. உடம்புல நல்ல தெம்போடு இருப்பீங்க, ஆனாலும் ரெஸ்ட் எடுப்பீங்க. அது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் கூட சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ரிஷப ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன், இதில் சுக்கிரன் நீச்ச பங்கம் ஆகியிருக்காரு. இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மனசு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலையும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நற்செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் செயல்படுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை உங்களுடைய உடன்பிறப்புகளோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் வருமானமோ சாதகமான பலன்களை மாற்றக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பெருசாக கவலைப்படாதீங்க. உங்களுடைய முக்கியத்துவம் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு முக்கிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய கடன் வாங்கிறதையும் குறைச்சிக்கிட்டு பழைய கடனை அடைக்கிறதுக்கும் வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் இதுவரை கிடைக்காத இழுபறி நிலைமையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மிதுன ராசி.
தொழில் ரீதியாக அலைச்சல் இருக்கும், வீடு சம்பந்தமான அலைச்சல் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சிகளில் அதீத முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள். அதனால் கொஞ்சம் கடுமையான உழைப்பு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். உங்களுடைய வருமானத்தில் மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் உங்களுடைய வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தாமதத்துக்கான காரணத்தினால நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல சில குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக பேசி சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய சொத்து சேர்க்கைக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அதே சமயம் உங்களுடைய வீட்டில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா வீடு மனை சார்ந்த விஷயம், இல்லாட்டி திருமணம் சார்ந்த விஷயம், இல்லாட்டி உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக தொழில் வெற்றி ஏற்படுகின்ற நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு சுகத்தை தரும், குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தும், நிலம் சார்ந்த விஷயங்களில் வருமானத்தை அதிகப்படுத்தும். நிலத்தை விற்கணும், இல்லை நிலத்தில் யாருக்காவது அடமானத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது சம்பந்தமாகவும் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக நல்லவர்களின் நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் மூலமாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றங்கள் காரணமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற, குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். சுகங்கள் அதிகரித்து குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய வளர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்பத்தில் புதிய முயற்சிகளுக்கான வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் உதவியான செயல்பாடுகள் உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். அதனால் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும். எதிரிகளின் செயல்பாடுகள் முறியடிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளால் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் குடும்ப தேவைகளுக்கான முயற்சிகளுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் குழந்தைகளுடைய தேவைகள், நிலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் பதவி உயர்வில் கொடுக்கும்போது சில பேர் உங்களுக்கு பார்ஷியாலிட்டி காமிப்பாங்க. அதனால் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் மனசில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன் 3ஆம் இடத்துல நீச்ச பங்கமாகிறாரு. சூரியன் சுக்கிரன் 2 பேருமே. இதனால் உங்களுக்கு சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனசில் இனம் புரியாத பயம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். கன்னி ராசி. ராசியில் சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் ராசிநாதன் புதன் மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி அதில் வெற்றியும் காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கும் வாய்ப்புகள் வரும். புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வரும்.
அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளையும் நட்பாக்கி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்கள், இல்லை காலேஜ் படிக்கிறவங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது காதல் வயப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால கவனமாக இருங்க. இமோஷனல் இம்பேலன்ஸ் நடக்கும், அதாவது உணர்ச்சி பெருக்கினால் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் சந்திரன் 2 பேரும் சேர்ந்து சனியின் வக்கர பார்வையில் இருக்காங்க. அதனால் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை சற்று கவனத்துடன் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது தந்தையுடைய தேவையில் அதிகரிப்பு ஏற்படுறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான குறைபாடு ஏற்படுறதுனால தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ், வாக்குவாதம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் சில பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகளால் லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் சில சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மதியத்துக்கு மேலே தான் உங்களுக்கு குழப்பம் நிவர்த்தியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதுக்கு நல்லது. அதே சமயம் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு சமிக்ஞையும் காமிக்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் ஏதாவது சிக்னல் காமிச்சிங்கன்னா அது தேவையில்லாத அவச்சொல்லை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வார்த்தைகளினால் உங்களுக்கு எதிர்வாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். துலாம் ராசி, விரயஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன் மனசில் எண்ணங்கள் அலைவாயக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். வேலை விஷயமாக உங்களுடைய தேவைகளுக்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளால் வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஈர்க்கப்படுகின்ற காரணத்தினால எதிர்பாலினத்தவர்களின் பிஸ்னஸ் உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில், அதாவது சந்திரன் சூரியனுடைய நட்சத்திர சாரமான உத்திரம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். மதியத்துக்கு மேலே இல்லை சாயந்தரத்துக்கு மேலே சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது, செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது சற்று வார்த்தைகளில் உஷ்ணம் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த உஷ்ணம் உங்களுடைய எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்கும். அந்த நம்பிக்கையின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அது வெளியூர் சம்பந்தமாக இருக்கும். உள்ளூரில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான வெற்றி வருவதிலும் தாமதம் ஏற்படும். உங்களுடைய தாயாரின் தேவைக்காகவோ வாழ்க்கை துணையின் தேவைக்காகவோ சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற நாள். உத்தியோக ரீதியாக, அலுவல் ரீதியாக கடுமையான உழைப்பு மட்டுமல்லாமல் வெளியூர் பிரயாணங்களாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரிய பதவிகள் உங்களை தேடி வருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். விருச்சிக ராசி, லாபஸ்தானாதிபதியும் விரையாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று லாபஸ்தானத்தில் விரையாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்துவார். புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய நபர்களால் உங்களுக்கு வியாபார லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவமரியாதைகள் விலகும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய ஆசைப்பட்ட படிப்பை படிப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றி காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். புதிய மாற்றங்களினால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில், அதாவது உங்களுடைய கொலாபரேட்டர்ஸ், உங்களுடைய கலீக்ஸ், உங்களுடைய பார்ட்னர்ஸ், இவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி
குழந்தைகளுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால் நிம்மதியும் மரியாதையும் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் மட்டுமல்லாமல் வியாபார விஷயமாகவும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். பெரிய மனிதர்கள், கலைத்துறை நண்பர்களால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு சற்று அலைச்சல் ஏற்பட்டாலும் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, வேலையில் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு ஏமாந்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். குலதெய்வத்தினுடைய அருளால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் வருகை காரணமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியுடன் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லைங்க, ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். அதாவது புதிய பொருள்னால் நல்ல விலையுயர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்க நகைகள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வினால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி புதிய முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். தந்தையால் ஆதாயம் ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகி அந்த சொத்து கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி. பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரனோடு சேர்ந்து இந்த பாக்யாதிபதியும் தசமஸ்தானாதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் உதவியின் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாகவும் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வும் செல்வாக்கும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். புதிய பொருட்களின் வருகை காரணமாக உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையுடைய சொத்துலேருந்து ஒரு பங்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பண பரிவர்த்தனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த திடீர் கவலைகள் சஞ்சலத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வேலைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். கும்பராசி. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி சொத்து சம்பந்தமான வழக்குகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் பேசக்கூடிய வார்த்தைகளில் எதிரிகளின் தொல்லையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
குறிப்பாக உங்களுக்கு எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்தில் தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களால் சங்கடம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். வேலை சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் கடைசி நேர இழுபறி நிலைமை மனசில் உபாதையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது, தடுமாற்றம், மன சஞ்சலம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட் கீப்பப் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை களைவதற்குண்டான முயற்சிகளில் உங்களுடைய வாழ்க்கை துணை ஏற்பட்டு அதில் வெற்றியும் காணக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகளுக்கு நீங்கள் முன்னுரிமை எடுத்து செயல்படுவீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி அமோக பலன்கள் ஏற்படுத்தும். குழந்தைகளால் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர் அல்லது பணம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் இல்லாட்டி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இல்லாட்டி லோன் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். ஆனால் லாபம் வருவதில் தாமதமாகும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணை விஷயத்திலோ குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் அடுத்தவங்க கிட்ட குதர்க்கமாக பேசுறதுனால அவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவில் மீண்டும் ஒரு புகைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அதனால் பெருசாக பாதிப்பு இல்லாமல் பாதுகாத்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்களால உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படும். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயார் வழியில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.